ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் லவ் யுவர் செல்ஃப். கலர்ஃபுல்லான டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சட்னிக்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி புளிக்காமலும் இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் ஆனியன் 2 நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், ரொம்ப கருப்பாக்கிடாதீங்க, சட்னி டேஸ்ட் மாறிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஓகே. கருவேப்பிலை ஆப்ஷன் தான், ரொம்ப பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சட்னிக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எம்மியான, புளிப்பு கம்மியாக, ஸ்வீட் அதிகமான சூப்பர்பான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி யார் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.